சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாதத்தின் 13ஆம் அத்தியாயமான 13ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்றைய கதையில் தசரத மன்னர் தனது மகன் காமிஷ்டியை யாகம் செய்ய தொடங்கியதை நாம் செவிமடுத்து கொண்டிருந்தோம். இந்த யாகத்திற்காக தசரத மன்னர் முதலில் அஸ்வமேத யாகத்தை செய்தார். அதன் பிறகு அவர்களின் மகன்கள் காமிஷ்டி யாகத்தை தொடங்குவார்கள். தசரத மன்னர் முதலில் அஸ்வமேத யாகத்தை முடித்து ஒரு தானத்தை வழங்கினார். யாகத்தை முடித்த பின்னர் தன் குலத்தின் செல்வத்தை பெருக்கி இருந்த தசரத மன்னர் அயோத்திக்கு கிழக்கே இருந்த முழு ராஜ்யத்தையும் ஹோதாவிற்கு தட்சணையாக ஒப்படைத்தார். இவ்வாறு முந்தைய யாகத்தை முடித்த பின்னர் தன் குலத்தின் செல்வத்தை பெருக்கி இருந்த தசரத மன்னன் முழு பூமியையும் ருத்விஜயர்களுக்கு தானமாக வழங்கினார். குலத்தின் மகனான இக்ஷ்வாகுவிற்கு இந்த தானத்தை வழங்கிய வணக்கத்திற்குரிய அரசர் தசரதர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ருத்விஜுக்கள் அனைவரும் பாவமற்ற அந்த மன்னனிடம் உரையாடத் தொடங்கினர். மன்னா, இந்த முழு பூமியையும் காக்கும் ஆற்றல் உங்களுக்கே உள்ளது. இதை வளர்க்கும் சக்தி எங்களிடம் இல்லை. எனவே இந்த நிலம் எங்களுக்கு பயன்படாது. நாங்கள் எப்போதும் வேதங்களை படிப்பதில் ஈடுபட்டுள்ளோம். எங்களால் இந்த நிலத்தை பேணி பாதுகாக்க இயலாது. எனவே தயை கூர்ந்து இந்த நிலத்திற்கு எங்களுக்கு சிறிது கருணையையும் மதிப்பையும் கொடுங்கள். அரசே, தயை கூர்ந்து எங்களுக்கு பணம், ரத்தினங்கள், தங்கம், பசுக்கள் அல்லது இங்கு கிடைக்கும் வேறு எதனையும் தானமாக கொடுங்கள். இந்த பூமி எங்களுக்கு பயன்படாது. பிராமணர்களின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அரசர் அவர்களுக்கு 10 லட்சம் பசுக்களையும் 10 கோடி தங்க நாணயங்களையும் அதை போல 4 மடங்கு வெள்ளி நாணயங்களையும் பரிசாக அளித்தார். பின்னர் ருத்விக்குகள் ஞானிகள் ஒன்று கூடி அந்த செல்வங்கள் அனைத்தையும் ரிஷ்யசிங்க முனிவரிடமும் வசிஷ்டமா முனிவரிடமும் ஒப்படைத்தனர். அந்த 2 மாபெரும் முனிவர்களின் ஒத்துழைப்புடன் செல்வம் நியாயமாக பிரிக்கப்பட்டது. மணிமண்டபம் உட்பட அனைத்து புகழ்பெற்ற பிராமணர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் அவர்கள் அரசரிடம், அரசே, இந்த தானத்தால் நாங்கள் மிகவும் திருப்தி அடைகிறோம் என்றனர். இதை ஒருங்கிணைந்த முயற்சியால் தசரத மன்னர் வருகை தந்த பிராமணர்களுக்கு 1 கோடி ஜாம்பு தங்க நாணயங்களை விநியோகித்தார். எல்லா செல்வங்களையும் கொடுத்த பின்னர் எதுவும் மீதமில்லாத போது பிறகு ஒரு ஏழை பிராமணர் வந்து அவரிடம் பணம் பிச்சை பெற்றார். அரசரின் புலன்கள் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தன. துயரத்தில் மூழ்கி இருந்த அந்த தாராள மனமும் வீரமும் கொண்ட மனிதனுக்கு அந்த பிராமணர் பல ஆசீர்வாதங்களை வழங்கினார். அந்த சிறந்த யாகத்தின் நற்பலன் கிடைத்ததை கண்டு தசரத மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த யாகம் அவரது பாவங்கள் அனைத்தையும் போக்கி அவரை ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். சாதாரண அரசர்களுக்கே கூட இத்தகைய யாகத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை செய்து முடிப்பது மிகவும் கடினம். யாகம் முடிந்ததும் தசரத மன்னன் ரிஷ்யசிங்கனிடம் அந்த சிறந்த விரதத்தின் சடங்குகளை அவனால் நிறைவேற்ற முடியும் என்று கூறினார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் தன் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்திய தசரத மன்னன் அவருக்கு வணக்கம் செலுத்தி மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு ஒரு மகனின் பிறப்பிற்கு வழிவகுக்கும் சடங்கை செய்யுமாறு ரிஷ்யசிங்க மன்னருக்கு அவர் ஊக்கமளித்தார். அந்த மாபெரும் முனிவர் ரிஷ்யசிங்கர் மிகவும் புத்திசாலியாகவும் வேதங்களில் கற்றறிந்த அறிஞராகவும் இருந்தார். அவர் சிறிது நேரம் தியானம் செய்து தனது எதிர்கால செயல் திட்டத்தை தீர்மானித்தார். பிறகு தனது தியானத்தை கலைத்து அவர் அரசனிடம், மன்னரே, உங்களுக்கு ஒரு மகனை அருள்வதற்காக அதர்வ வேத மந்திரங்களை பயன்படுத்தி புத்ரிஷ்டி, ஒரு சடங்கு யாகம் என்ற யாகத்தை நான் செய்வேன். வேத முறைப்படி செய்யப்படும் இந்த யாகம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று கூறினார். இவ்வாறு கூறிய ஒளிமயமான முனிவர் மகனை படைத்தவரான பிரம்மதேவரை நோக்கி, இறைவா, ராவணன் என்ற அசுரன் உமது அருளை பெற்று தனது பலத்தால் எங்களை எல்லாம் துன்புறுத்தி வருகிறான். மகிழ்ந்து நீங்கள் அவனுக்கு ஒரு வரம் அளித்தீர்கள். அன்று முதல் நாங்கள் அந்த வரத்தை எப்போதும் நினைவு கூர்ந்து அவனது தீய செயல்களை சகித்து வருகிறோம். உமது வரத்தால் மயங்கி அவன் மிகவும் ஆணவம் கொண்டு முனிவர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள் மற்றும் பிராமணர்களை துன்புறுத்துகிறான். அவர்களை அவமானப்படுத்துகிறான். சூரியன் அவனை சூடாக்க இயலாது.
காற்றும் அவன் அருகில் பலமாக வீச இயலாது என்றார். அலைகள் தொடர்ந்து எழுந்து அடங்கிக் கொண்டிருக்கும் சமுத்திரம் கூட ராவணனை கண்டதும் திகைத்து நிற்கிறது. அவன் ஒரு வரம் கேட்டபோது கந்தர்வர்கள், யக்ஷர்கள், தேவர்கள் மற்றும் அசுரர்களின் வரங்களால் நான் உங்களை வழிபடுவேன் என்று கூறியிருந்தான். தேவர்களின் வார்த்தைகளை கேட்ட பிரம்மதேவர் ராவணன் அத்தகைய வரத்தை கேட்டதை உறுதி செய்து ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் என்று கூறி அவனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். அவன் மனிதர்களை அற்பமானவர்களாக கருதுவதால் அவர்கள் மீதான வெறுப்பின் காரணமாக அவர்களிடம் வெல்ல முடியாத வரத்தை கேட்கவில்லை. எனவே அவன் மனிதர்களால் மட்டுமே கொல்லப்படுவான். பிரம்மதேவரும் தேவர்களும் இவ்வாறு கூறிய போது பூமியில் தசரத மன்னரின் யாகம் நடந்து கொண்டிருந்த போது அனைத்து தேவர்களும் பிரம்மதேவரும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் வானத்தில் விழிகளுக்கு புலப்படாத வடிவில் தோன்றி இந்த உரையாடல் அனைத்தும் அங்கே நிகழ்ந்து கொண்டிருந்தது. எனவே தேவர்கள் அனைவரும் பணிவுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை புகழ்ந்து, எங்கும் நிறைந்த இறைவா, 3 உலகங்களின் நலனை விரும்பி நாங்கள் உங்களிடம் ஒரு மாபெரும் பணியை ஒப்படைக்கிறோம். உங்களின் 4 வடிவங்களை உருவாக்கி மன்னனின் 3 ராணியரின் கர்ப்பத்திலிருந்து புத்திரர்களாக அவதரிப்பீராக. அவ்வாறு மனித உருவில் தோன்றி கடும் கோபத்தில் உலகின் சாபக்கேடான ராவணனை தாங்கள் வதம் செய்ய வேண்டும். அந்த அறிவற்ற அரக்கனான ராவணன் தனது பெரும் வீரத்தால் தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள் மற்றும் பெரும் முனிவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிறான். எனவே நாங்கள் முனிவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் மற்றும் தேவர்களுடன் இணைந்து அவனது முக்திக்காக உங்களிடம் வந்துள்ளோம். நீங்களே எங்கள் இறுதி இலக்கு என்றனர். தேவர்களின் இந்த புகழுரையை கேட்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, தேவர்களே, உங்களுக்கு எனது நல்வாழ்த்துக்கள். எல்லா பயத்தையும் விட்டுவிடுங்கள். உங்கள் நன்மைக்காக நான் நிச்சயமாக என் மகன்கள், பேரன்கள், அமைச்சர்கள் மற்றும் பந்துக்களுடன் இணைந்து ராவணனை போரில் வெல்வேன். தேவர்களையும் முனிவர்களையும் அச்சுறுத்தும் அந்த கொடூரமான இரக்கமற்ற அசுரனை அழித்த பின் இந்த பூமியை நான் 11,000 ஆண்டுகள் பாதுகாத்து மனித உலகில் வசிப்பேன். தேவர்களுக்கு இந்த வரத்தை அளித்த பிறகு அறிவார்ந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலில் மனித உலகில் தனது பிறப்பிடத்தை குறித்து சிந்தித்தார். அதன் பின்னர் அவர் 4 வடிவங்களில் தோன்றி தசரத மன்னனை தனது தந்தையாக ஆக்கிக் கொள்ள முடிவு செய்தார். சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மகாத்மியத்தின் 13ஆம் அத்தியாயமான 13ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.